அபாய சங்கை ஏற்படுத்தக்கூடியது நமது நாட்டை மட்டுமில்ல, உலகத்தை மட்டுமில்ல, நமது மாநிலத்தையுமே உலுக்கி கொண்டிருக்கிறது போதை. பல வழிகளிலே நாம் பாழாகி கொண்டிருக்கிறோம். போதைப் பொருள் எடுத்துக் கொள்வதால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும், கல்வி தரம் குறைந்துவிடும், சமூகத்திலே அவப்பெயர் ஏற்படும். அவற்றுக்கெல்லாம் முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய இந்த போதைப் பொருள்களை நாம் பயன்படுத்தக்கூடாது என்பதை புற்றுநோய்க்கு பயன்படுத்தக்கூடிய வலி நிவாரண மாத்திரைகளை தண்ணீரிலே கரைத்து அது ஊசி மூலமாக செலுத்தி அவற்றின் மூலம் போதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில் இளைஞர்களை மட்டும் அந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டெடுத்துமானால் நிச்சயமாக நம்முடைய இந்தியா வல்லரசாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. முதல் காரணியாக உடல், இரண்டாவதாக உளவியல், மூன்றாவதாக மனநிலை. இந்த மூன்று தான் மிகப்பெரிய ஒரு முக்கிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டு வகையிலே அந்த போதைப் பொருள் கிடைக்கிறது. ஒன்று செயற்கையாக கிடைக்கிறது, இன்னொன்று இயற்கையாக கிடைக்கிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடியது கஞ்சா மட்டும்தானே பயிரிடப்படுகிறது தவிர மற்ற அனைத்து பொருள்களும் ரசாயனத்தால் உருவாக்கப்பட்டு அந்த பொருளைத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். குறிப்பாக சிறுநீரகம் பாதிக்கப்படும். சிறுநீரகம் பாதித்தால் நம்ம உடல் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் சுத்திகரிப்பு செய்து யூரினாக அதை வெளியே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பாதிக்கப்படுகிறது நமது மூளை, லிவர், லங்ஸ், பான்கிரியாஸ் போன்ற பல வழிகளிலே நாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களாகவோ இல்ல நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தாலவோ போதைப் பொருள் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. யாராவது அடிமையாக இருக்கிறார் என்றால் அவர்களை மீட்டெடுத்து ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலும் மறுவாழ்வு மையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே அவர்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு காமிக்க வேண்டும்.